எவ்வளவு அழகா இருக்க. ஏடி மூஞ்ச உருன்னு வச்சிருக்க? நல்லா சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்கலாம்ல. நீ ஏன் சொல்ல மாட்ட? மாமாவை காலேஜ்ல இருந்து லவ் பண்ணி அவரையே கல்யாணமும் பண்ணிக்கிட்ட. ஆனா எனக்கு பாரு, உள்ளுக்குள்ள பக்கு பக்கு நடிச்சுக்கிட்டே இருக்குடி. மாப்பிள்ள போட்டோவை கூட நான் பார்க்கல. மாப்பிள்ள போட்டோவை கேட்டதுக்கு அவங்க அம்மா நேர்ல வந்து கூட பாக்குறவங்க போட்டோல ஒரு மாதிரி நேர்ல ஒரு மாதிரி இருப்பாங்கன்னு ஓவரா பேசியிருக்கடி. எனக்கு எதுவுமே வேணாண்டி. நேர்ல வர்றவன் என்ன வேணான்னு மட்டும் சொல்லிட்டு போகணும். அதைத்தான் நானும் எதிர்பார்த்துட்டு இருக்கேன். ஓடி, கல்யாணமே பண்ணிக்காம இப்படியே இருக்க போற? இருந்தா நல்லா இருக்கும் தனு. நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட என்னத்த சாதிச்ச? தனு, நிம்மதி கிளம்பிட்டியாமா? மாம்சு, அதெல்லாம் கிளம்பிட்டேன். ஆனா மாப்பிள்ள பார்க்க யாரு வரா? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு மாம்சு. பயப்படாதமா. யார் வந்துட்டு போனா என்ன? நம்மளுக்கு பிடிச்சிருந்தா ஓகே சொல்ல போறோம், இல்லனா வேணான்னு சொல்ல போறோம், அவ்வளவுதானே. உன்னை மீறி யாருமே டிசிஷன் எடுக்க மாட்டாங்க. அதுக்கு நான் கேரண்டி. தமிழ், அதை விடுங்க. இவன் நம்மள பார்த்து நீ லவ் பண்ணி தான் கட்டிக்கிட்ட, என்னத்த பெருசா சாதிச்சிட்டேன்னு கேக்குறாங்க. நீலன் குட்டி, அதான் எங்களோட சாதனை. மாமா, இதெல்லாம் ஒரு சாதனையா? மா, கல்யாணம் பண்ணிட்டு இப்படிதான் இருக்கணும் அப்படிதான் இருக்கணும்ல இல்ல. நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி நம்மளோட லைஃப வாழ்ந்தாலே அதுவே பெரிய சாதனை தான். அதுவே இங்க நிறைய பேருக்கு கிடைக்க மாட்டேங்குது. தனு என்ன புரிஞ்சுப்பா, நான் அவளை புரிஞ்சுப்பேன். 2 பேரும் சேர்ந்து ஒரு அழகான சந்தோஷமான வாழ்க்கையை தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். அதே மாதிரிதான் உனக்கும் அமையும். நீ கவலைப்படாத. என்ன மாம்சு, முன்னாடிலாம் ரொம்ப ஜாலியா பேசுவீங்க, இப்ப ரொம்ப பிலாசபியா பேசிட்டு இருக்கீங்க. 4 வார்த்தை நல்லதா பேசிட்டு உடனே பிலாசபின்னு சொல்லிருவீங்களே. சரி சரி, மாப்பிள்ள வீட்ல இருந்து வர்றதுக்கு டைம் ஆயிடுச்சு. நான் போய் அங்க பாக்குறேன். தனு, நிலன் தூங்கிட்டான். அவனை துருவன் ரூம்ல தான் தூங்க வச்சிருக்கேன். சரி தமிழ், அப்பப்ப பாத்துக்கிறேன். சரிமா. நிம்மதி, ஆல் தி வெரி பெஸ்ட். மாம்சே, ஓடிடுங்க, நானே கடுப்புல இருக்கேன். ஆதி, பொண்ணு வீட்டுக்கு வந்தாச்சு. ஆதி, கொஞ்சமாவது சிரிச்சிட்டு சந்தோஷமா இருக்க பாரு. அம்மா, இப்பவும் ஒண்ணு கிட்டு போல. வாங்கம்மா, இப்படியே ஓடிடலாம். ஆமாண்டா ஆதி பையா, என் கையில வச்சிருக்கிற ஸ்வீட் தட்டை பாரு. என் வாழ்க்கையில நான் இவ்வளவு ஸ்வீட்டா ஒரே தட்டுல பார்த்ததே இல்லடா. எனக்கு சுகர் இருக்குன்னு உங்க அம்மா சாப்பிடவே விட மாட்டா. ஆனா இப்ப உனக்கு பொண்ணு பாக்குற சாக்குல இவ்வளவு ஸ்வீட்டை நான் கையில வச்சுட்டு நிக்கிறேன். ஆனா இதெல்லாம் அவங்க கிட்ட கொடுத்துட்டு வந்துருவோம்லடா. நமக்கு திருப்பி தரமாட்டாங்களா? ஏங்க, ஏன் 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 இப்படி என் மானத்தை வாங்குறீங்க? அல்பத்தனமா இருக்காதீங்க. பையனுக்கு பொண்ணு பார்க்க வந்திருக்கோம். கொஞ்சமாவது சீரியஸா பேசுங்க. எப்ப பாரு நக்கல் அடிச்சுக்கிட்டு பல்ல பல்ல காமிச்சுக்கிட்டு. கனிமா, இதுல நான் என்ன கனிமா பண்ண முடியும்? அவனுக்கு அந்த பொண்ணை பிடிச்சிருந்தா சரின்னு சொல்ல போறான், பிடிக்கலன்னா வேணான்னு சொல்ல போறான். நான் ஒரு ஓரமா உட்காந்து ஸ்வீட் சாப்பிட்டுக்கிறேனே. பாருங்க, இது ஒண்ணும் நம்ம வீடு கிடையாது. இது அந்த பொண்ணோட வீடு. அதனால அமைதியா இருக்கேன். இல்லைன்னா வாயிலே 4 குத்து குத்தி இருப்பேன். என்கிட்ட தேவையில்லாம வாங்கி கட்டிக்காதீங்க சொல்லிட்டேன். ஐயோ, சரி சரி சரி, எதுக்கு போய் சண்டை போட்டுக்கிறீங்க? யாராவது நம்மள பார்த்தா தப்பா நினைக்க போறாங்க. மா, வாசல்ல எவ்வளவு நேரம் நிக்கிறது? ஆதி, பெல் அடிப்பா, வருவாங்க. பெல் இங்கதான் இருக்கு, நான் அடிக்கிறேன். அடடே, வாங்க வாங்க. வணக்கம். டேய் டேய், நீ அருணாச்சலம் தானே? கதிர்வேலன், நீயா? அம்மா, என்னம்மா? அப்பா போய் அந்த பொண்ணோட அப்பா கிட்ட இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்காரு. அதான்டா எனக்கும் ஒண்ணும் புரியல. ஐயோ, ஏற்கனவே தெரிஞ்சவரா இருப்பாரோ? தெரிஞ்சிருந்தாலும் ஏன் இப்படி முறைச்சுக்கிட்டு இருக்காங்க? நம்ம 2 பேரும் பாத்துக்கிட்டு 10 வருஷம் ஆயிடுச்சு. ஆமா, ஆனா நம்மளோட 15 வருஷம் பகையா இருக்குமோ? அப்பாடா, எப்படியோ கல்யாணம் நின்றோம். எங்க அப்பாவோட பெரிய எதிரியா இருப்பாரு போல. அப்ப இவரு பொண்ணுக்கு கண்டிப்பா நம்மள கல்யாணம் கட்டி கொடுக்க மாட்டாங்கன்னு தான் பேச போறாங்க. ஐயா, ஜாலி ஜாலி ஜாலி. சொல்லுடா, ஏன் நிறுத்திட்ட? நம்மளோட 15 வருஷம் நட்புடா நட்பு. நம்மளோட 15 வருஷம் நட்ப என்னால மறக்கவே முடியாதுடா. அருணாச்சலம், எப்படா இருக்க? டேய், ரொம்ப நல்லா இருக்கேன்டா கதிரு. எது 15 வருஷம் நட்பா? ஐயோ, என்ன முறைச்சுக்கிட்ட சண்டை போடுற மாதிரியே போனீங்களே. அட பாவிகளா, கவுத்துட்டீங்களே. அப்ப பொண்ணை கன்ஃபார்ம் பண்ணிருவாங்களே. டேய், உன்னை பார்த்ததுல எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? டேய், போன் தொலைஞ்சு போச்சு மச்சான். அதான் உனக்கு கூப்பிடவே முடியல. போன் நம்பர்லாம் வேற மறந்துட்டேன். டேய், பரவாயில்லடா. பாத்தியா நம்ம நேரத்தை எப்படி நம்மள சேர்த்து வச்சிருக்குன்னு? ஆமாண்டா, சத்தியமா நான் எதிர்பார்க்கல. சூப்பர் மச்சான். ஆமா, கேட்க மறந்துட்டேன். நீ என்னடா தட்டை தூக்கிட்டு நின்னுட்டு இருக்க? ஆமா, நானும் கேட்க மறந்துட்டேன். நீ என்ன காலிங் பெல் அடிச்ச வீட்ல இருந்து வெளியே வர? டேய், இது நம்ம வீடுடா. அப்படியா? டேய், நான் மாப்பிள்ளையோட அப்பன்டா. டேய், அப்ப ஏன் பொண்ணதான் பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்களா? அப்ப தங்கச்சி பேரு? அண்ணே, என் பேரு தான் கனிமொழி. நான் தான் உங்களுக்கு நேத்து போன் பண்ணேன். டேய் மச்சான், நம்ம 2 பேரும் சம்பந்தியாக போறோம்டா. ஐயோ, நினைச்சே பாக்கலடா மச்சான். ஆமாண்டா, தோ இங்க நிக்கிறானே, இவன் என்னோட ஒரே பையன். பேரு ஆதித்யா. போலீஸ்டா,
சீனியர் இன்ஸ்பெக்டர் ஆஃப் போலீஸ். டேய் ரொம்ப சந்தோஷம்டா. தங்கச்சி சொன்னாங்க போன்ல, என் பையன் போலீஸ் தான், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையேன்னு. எனக்கு அதுல என்ன பிரச்சனை, போலீஸா இருந்தா என்ன, கெத்தா இருக்கலாமே நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அது உன் பையனா இருக்கும்னு நான் நினைக்கவே இல்லை. மாப்பிள்ள வாங்க மாப்பிள்ள. தங்கச்சி வாங்கம்மா. ஏண்டா கிட்டத்தட்ட நம்ம சந்திச்சுக்கிட்டு ஒரு 25 வருஷம் இருக்குமா? இருக்கும்டா. விதி பாத்தியா எப்படி நம்மள சேர்த்து வச்சிருக்கேன்னு. ஆமாண்டா. அப்புறம் என்னோட பையன்டா, பேரு துருவன். வாங்கப்பா. வணக்கம் மாப்பிள்ள. வாங்க வாங்கம்மா. எல்லாரும் வாங்க. வீட்ல வெளியே நின்னே பேசிட்டு இருக்கீங்களே, உள்ள வாங்க. ஐயோ மறந்துட்டே பாரு. வாங்க வாங்க உள்ள வாங்க. தம்பி, நல்ல நேரம் முடியறதுக்குள்ள பொண்ணை வர சொன்னீங்கன்னா பார்த்துட்டு தட்டை மாத்திக்கலாம். கண்டிப்பாமா. இதோ போய் சொல்லிட்டு வரேன். அம்மா உள்ள பொண்ணு கூட தான் இருக்காங்க, அம்மாவையும் கூட்டிட்டு வரேன். சரிங்கப்பா. ஆதி, கல்யாணமே வேணான்னு சொல்லிக்கிட்டு இருந்த, ஆனா பாரு எப்படி எல்லாம் நம்மளுக்கு வந்து அமைஞ்சிருக்குன்னு. உங்க அப்பாவோட ஃப்ரெண்டோட பொண்ணுடா. ஃப்ரெண்டோட பொண்ணுனா உடனே கட்டி வச்சிருவீங்களா? டேய், அந்த பொண்ணு ஏதாவது பிரச்சனை பண்ணுச்சுன்னா கூட ஈஸியா அதை பேசி தீத்துக்கலாம்டா. ஏமா ஈஸியா பேசி தீர்த்துக்கிறதுக்காகவா எனக்கு அந்த பொண்ணு கட்டி வைக்கணும்னு நினைக்கிறீங்க? டேய், அதுவும் இல்லாம அந்த பொண்ணோட போட்டோவை பார்த்தா அந்த பொண்ணு பிரச்சனை பண்ற மாதிரியாடா தெரியுது. எவ்வளவு சாதுவா, அது பேருக்கு ஏத்த மாதிரி நிம்மதியா வச்சிருக்கிற மாதிரி தெரியுதுடா. உங்களுக்கு கூட தான் கனிமொழின்னு ரொம்ப சாஃப்டான பேரா வச்சிருக்காங்க. நீங்க என்ன ரொம்ப சாஃப்டாவா இருக்கீங்க? டேய், ஐயோ சாரிமா, ஒரு பேச்சுல வந்துருச்சு. வரும்டா வரும். எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. ஏய், எனக்கே பயமா தாண்டி இருக்கு. நான் பயப்படுறதுல ஒரு நியாயம் இருக்கு, நீ ஏமா பயப்படுற? அது ஒண்ணும் இல்லடி, முதல்ல பொண்ணு பார்க்க வராங்கல்ல, அதான். உன்னையவா பார்க்க வராங்க? என்னைய தானமா பார்க்க வராங்க? ஏய், இதுக்கு முன்னாடி நான் ஒரு பொண்ணு பாக்குற ஃபங்க்ஷனை நேர்ல கூட பார்த்தது இல்லடி. முதல்ல உனக்கு தான் பார்க்கணும்னு இருந்திருக்கு, அதான் ஒரு மாதிரி கிடிக்கிட்டே ஆடுது. இங்க பாரு, மாப்பிளைக்கு காஃபி குடிக்கும் போது மட்டும் மாப்பிள்ளை மூஞ்சியை நல்லா பாத்துக்கோ. அப்புறம் வீட்டுக்குள்ள வந்துட்டு நான் சரியா பார்க்கல, இன்னொரு வாட்டி பாக்குறேன்ற சாக்குல எல்லாம் போய் பேசக்கூடாது, என்ன? நான் கல்யாணமே வேணாம்னு சொல்லிட்டு இருக்கேன், நீ மாப்பிள்ளை மூஞ்சியை நல்லா பாருன்னு சொல்ற. ஏய், எல்லாம் இப்ப அப்படித்தாண்டி சொல்லுவீங்க. மாப்பிளைய பார்த்து பிடிச்சதுக்கு அப்புறம் கட்டினா நான் இவனை தான் கட்டுவேன்னு ஒத்த கால நிப்ப. மா. துருவா, என்னடா? மா, மாப்பிள்ளை வீட்ல எல்லாரும் வந்துட்டாங்கம்மா. வந்துட்டாங்களா? ஐயோ பயமா இருக்கே. பயமா இருக்கா? மா வாமா. இருடா, ஃபர்ஸ்ட் பொண்ணு போகட்டும், அதுக்கப்புறம் நான் போறேன். நிம்மதி, வாடி. வந்து மாப்பிளைக்கெல்லாம் காஃபி கொடு. நான் வர பொண்ணு பார்க்க வராங்கன்னு நல்ல ஸ்பெஷலா காஃபி போட்டு வச்சிருக்கேன்டி. மா, நீ காஃபி போட்டியா? அப்பாடா. ஏண்டி, என் காஃபினா அவ்வளவு பிடிக்குமா? இல்லம்மா, உன் காஃபியை குடிச்சோடனே வந்தவங்க எல்லாம் தெரிச்சிட்டு ஓடிடுவாங்கம்மா. என்னைய கூட பார்க்கணும்னு நினைக்க மாட்டாங்க, அதனாலதான் சொன்னேன். அப்பாடா. அடி, என் காஃபியோட அருமை தெரியாம இருக்க நீ. ஏய், நீ வேணா பாத்துட்டே இருடி. அந்த காஃபியை குடிச்சு உனக்கு ஓகே சொல்ல போறாங்க பாரு. காஃபியை குடிச்சு ஓகே சொல்லுவாங்களா? என்னமா சொல்றீங்க? அட ஆமாண்டி, நல்ல ரிச்சா சூப்பரா செம்ம டேஸ்டா இருக்கட்டுமேனு நான் தான் காஜு கத்திரியில காஃபி போட்டு வந்திருக்கேன். காஜு கத்திலி காஃபியா? அப்ப கேட்கவே வேணாம், கன்ஃபார்மா தெரிச்சு ஓடிடுவாங்க. அப்பாடா, இப்பதான் நிம்மதியா இருக்கு. ஐயோ ஏய், நீங்க நினைக்கிற மாதிரிலாம் இல்ல. அம்மா சமைச்சு போட்டா கூட அவங்க ஓட மாட்டாங்க. ஏன், அவங்க வீட்ல அம்மாவை விட கேவலமா சமைப்பாங்களா? ஏய் அது இல்ல நிம்மோ, நம்ம அப்பாவும் மாப்பிள்ளையோட அப்பாவும் சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸா. ஆமா, 2 பேரும் பாத்துக்கிட்டோனே டே கதிர டே அருணாச்சலோன்னு ரொம்ப உரிமையா பேசிக்கிட்டாங்க. அப்புறம் நம்ம அம்மா பாத்தன லவ் மேரேஜ் பண்றேன்னு வீட்டுக்கு தெரியாம ஓடி வந்துட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட பெருசா கான்டாக்ட் இல்லையா. அதுக்கப்புறம் இப்பதான் பாக்குறாங்களாம். அதனால நீங்க என்ன தலைகீழ நின்னாலும் சரி, இந்த கல்யாணம் நடக்கதான் போகுது. சரி அம்மா வாங்கம்மா, அவங்கள வெளியே ஹால்ல தான் உட்கார வச்சிருக்கேன், சீக்கிரம் வாங்க. டேடி, ஒரேடியா நிம்மதியா கூட்டிட்டு வரேன்டா. நீ போ, காஃபியும் கையில கொடுக்கணும்ல. சரி தனு, நீ அது வா, நம்ம தமிழ் மாப்பிள்ள அங்கதான் இருக்காரு. சரிண்ணே, நான் வந்து மாப்பிளைய பார்க்கணும், வரேன். ஐயோ, முடிச்சு விட்டுருவாங்க போலயே. என்னடா இது புது ட்விஸ்ட். நிம்மதி, வாடி போலாம். வரேன். பொண்ணும் அம்மாவும் வந்துகிட்டு இருக்காங்கம்மா. சரிம்மா, ஒன்னும் பிரச்சனை இல்ல, பொறுமையாவே வரட்டும். ஏய் வாடி. வாங்க. எல்லாருக்கும் வணக்கம். இவரா? இவங்களா? இவங்க அந்த பஜாரியோட அம்மாவாச்சே. வாங்க. வணக்கம். சுடரு, சீக்கிரமா நிம்மதியை வர சொல்லு. நிம்மதி, சீக்கிரம் வந்துடாதடி. இங்க வந்து பாரு, யாரு மாப்பிள்ளையா உட்கார்ந்திருக்காங்கன்னு. பஜாரி. டே அருணாச்சலம், இவதான்டா என்னோட 2வது பொண்ணு, பேரு நிம்மதி. இவளதான் நீங்க பொண்ணு பார்க்க வந்திருக்கீங்க.
Monday Monday, Tuesday ni danda, Wednesday lady, Wanda ganda, Thursday ni mukka, Friday ni bokka, Saturday Sunday, ஓட்டு தீர்க்க, ஸ்ரீயோக நீதான், பெரிய கல்லு நான்தான், கீரி புல நீதான், நேக்கு நான்தான், அத்தைகள் நீதான், அச்சனு நான்தான், ஆண்டனி நீதான், ஆஷா நான்தான். ஆனா மச்சான் போட்டோல பார்த்த பொண்ணு இது இல்லையே. அதானே. போலீஸ் பொறுக்கி நீயாடா என்ன பொண்ணு பார்க்க வந்திருக்க? ச்சே. ஏ பஜாரி, உன்னை வாடி நான் பொண்ணு பார்க்க வந்தேன். ஆனா நான் பார்த்த பொண்ணு வேறல. உன் பேரு நிம்மதியா? ஐயோ, ஏதோ கன்ஃபியூஷன் நடந்திருக்கு. இவ்வளையா போய் பொண்ணு பார்க்க வந்தோம்? ஐயோ.